ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கழுகுமலை சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம வெஜிடபிள் சாலட் எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு 6 பீன்ஸை நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம். நல்லா பொடிசாகவே நறுக்கி வச்சுக்கோங்க, அப்போ தான் சாலட் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் கேரட், ஒரு சின்ன கேரட்டை அதை நான் பொடிசாக நறுக்கியிருக்கேன். அந்த கேரட்டையும் நம்ம அந்த பவுலுக்குள்ளே மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் கோவக்காய் ஒரு 3 கோவக்காவை பொடிசாக நறுக்கி வச்சு அதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம். மாற்றிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பொடிசாக நறுக்கின வெங்காயம் அதையும் ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம். நல்லா பொடிசாகவே நறுக்கி வச்சது வெங்காயம். சிறிதளவு உப்பை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி போதும். சின்ன தக்காளி, ஏன்னா புளிப்பு நம்ம லெமன் ஊற்ற போகிறோம். ஸோ அதனால் சின்ன தக்காளி போதும். நெக்ஸ்ட் கொத்தமல்லி இலை, பொடிசாக நறுக்கினது கொத்தமல்லி இலை. வேர்க்கடலை கொஞ்சம் வேக வச்சு எடுத்த வேர்க்கடலை கொஞ்சம், மிளகும் சீரகமும் பொடி பண்ணி வச்சது அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் ஒரு அரை லெமன் ஜூஸ் ஒரு அரை பழம் போதும். அரை பழத்தை பிழிஞ்சு நம்ம அந்த பவுலுக்கு மாற்றிட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த காரம், மிளகு, சீரகம் அதுவே போதும் நமக்கு காரத்துக்கு. வேறு எந்த காரமும் பொடி எதுவுமே சேர்க்க வேணாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னா இந்த மாதிரி வெஜிடபிள் சாலட் ஆரோக்கியமாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.